குட் டே ஃபெல்லஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு காருக்கு, அதாவது நம்ம மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குல்ல, ஸோ அதோட வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம. ஸோ எதுக்கு அப்படின்னா வந்துட்டு வண்டி ஓட்டுறப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வாப்ளிங்கோ இல்லை வந்துட்டு தேய்மானம் இருக்குல்ல, டயரோட தேய்மானம் வந்துட்டு ஒரு சீராக கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த வீல் அலைன்மெண்ட் அண்ட் பேலன்சிங் பண்ணுறது 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்துட்டு வீல் அலைன்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு 10,000க்கு ஒரு தடவை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணி அப்புறம் பேலன்சிங் பண்ணி அதுக்கப்புறம் வீல் அலைன்மெண்ட் பண்ணுவேன். ஸோ வீல் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு டயர்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு கல்லுலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவேன். என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு செய்கிறவங்க சரியாக பண்ணுறாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் வீட்டில் இருக்கிறப்பயே வந்துட்டு இருக்க கல்லெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த அலைன்மெண்ட் பார்க்குறப்போ வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட ஒப்பீனியனும். ஸோ நீங்களும் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ இந்த கல்லெல்லாம் இடுக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் புது பட்டன் அப்படின்னா ரொம்ப நிறைய கல் இருக்கும். கொஞ்சம் தேய 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 கல் நிற்கிறதுலாம் வந்து கம்மியாயிடும். இந்த கல் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த வெயிட் போடுவாங்க பேலன்சிங் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கணக்கில் வெயிட் போடுவாங்க. இந்த வெயிட் போடுறப்ப வந்துட்டு இந்த கல் இருக்கிறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மாறுறதுக்கு வந்து மிஸ்கால்குலேஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ பேலன்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம வண்டி நல்லாயிருக்கும். ஸோ பேலன்சிங் பண்ணுறதோட பிரயோஜனம் வந்து நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு முதல்ல கல்லை வந்துட்டு டயர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மெக்லின் ஷோரூம் போக போகிறோம். ஓகே. பஞ்சர் இது பஞ்சர். ஆணி மாதிரி இருக்கு பாவா. காத்து போ. ஒரு கல் மாதிரி இருந்துச்சு. சரி நானும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். லைட்டாக காற்று போணுச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்சு சரி பஞ்சர் ஆகிருக்கு போல இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு போன வாரமே பஞ்சர் ஆகிருக்கணும். ஏன்னா போன வாரமே நான் செக் பண்ணேன், 30 பிலோ தான் இருந்துச்சு. பட் வந்துட்டு எனக்கு தோணலை சரி பஞ்சர் ஆகிருக்கிறது வாய்ப்பு இல்லை, மேபி அது மட்டும் கொஞ்சம் காற்று வேகமாக இறங்கியிருக்கும் வெயில் நிப்பாட்டினதுனால அப்படின்னு நினச்சி நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய ஆணி போல இருக்குது. எடுக்கிறப்ப நல்லா சத்தம் மயனமாக கேட்டுச்சு. அதனால் அப்படியே வச்சுட்டு முதல்ல அந்த பஞ்சர் ஷாப் போவோம் அப்படின்ட்டு. மெக்லின் ஷோரூம்லேயே பஞ்சர் பார்த்துருவாங்க. ஸோ அதனால் அங்கே போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஸோ
வா, காரை மெயின்டைன் பண்ணுறங்கிறது பெரிய விஷயந்தான். காரைக்குடி நடந்த ஸ்க்ராட்சு. ஸோ சின்னதாக இருக்குது. ஆமாம், டயரோட மார்க் மாதிரி தான் தெரியுது. வீட்டில் போய் தேய்ச்சி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்துட்டு அவுட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு டயரில் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி போட முடியாதான், அதை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது காரணம் என்னென்னா சவுண்டு வரும், அதனால் வந்துட்டு அந்த பேட்டர்ன் வந்துட்டு சவுண்டை க்ரியேட் பண்ணணும், டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டோம்னா அதனால் போட வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இது ஒரு அப்டேட்டு, எனக்கு தெரியாத ஒரு விஷயம் இது. 25-18 இருக்குல்ல. ஸோ இந்த 18ங்கிறது வந்துட்டு வருஷம், 25ங்கிறது 25வது வாரம். ஸோ இப்போ 4 நாளாக நீங்கள் இதை உடைச்சோம் அப்படின்னா 6 நாள் 24. அப்போ அது ஜூலை மாதம் ஆக்சுவலாக இப்போ தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஜூலை மாதம் தயாரிச்சிருக்காங்க 2018. ஓகேவா? ஸோ இந்த முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு 4 வீலையுமே ஒரே நேரத்தில் மாற்றணும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த வாரம் அந்த வருஷம் வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம 4 டயருமே வாங்கணும். கொஞ்சம் ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு சுத்தம் பண்ணியாச்சு. ஸோ இந்த 3M லிக்யூடு வேக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஷாம்பு, அப்புறம் காலின் வச்சு தேய்ச்சி ஓரளவுக்கு போயிடுச்சு. சின்ன சின்ன கோடு மட்டும் இன்னும் இருக்குது. சரி பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு வீல் அலைன்மெண்ட் பண்ணியாச்சு, பேலன்சிங் பண்ணியாச்சு, பஞ்சரும் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 870 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 ரூபா கிட்ட வந்துருச்சு.
பட் இட்ஸ் ஒர்த். நம்ம பிரச்சனை இல்லாமல் பயப்படாமல் போகலாம். வீல் ரொட்டேட்டும் பண்ணியாச்சு. ஸ்டெப்னி மட்டும் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே எடுக்காமல், அதனால் அதை அப்படியே கண்டுக்காம அப்படியே விட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.